இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காலையிலிருந்து நாம எல்லாம் வேறுவித சந்தோஷத்துல வேற இருக்கிறோம். நியாயத்தின் அடிப்படையில் நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். நீதி தீர்ப்பு என்பது தாமதமாகி இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டில் மக்களின் பணத்தை ஏமாற்றி ஊழல் செய்த யாராக இருந்தாலும், அது எவராக இருந்தாலும், அது அமைச்சராக இருந்தாலும் அல்லது ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்களை சிறைக்கு அனுப்புவோம் என்பதுதான் இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. எனது அருமை சகோதரர்களே, இந்த நீதி என்பது இன்னும் தொடரும் என்பதில் ஆச்சரியப்பட தேவையே இல்லை. நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் என்று சொல்லி செந்தில் பாலாஜியிலிருந்து, பொன்முடியில் இருந்து, KKSSR இருந்து, கீதா ஜீவனில் இருந்து பட்டியலிட்டு இவர்கள் அத்தனை பேரும் சிறை கம்பிக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த பட்டியலில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி சென்று விட்டார். இதோ பொன்முடி இன்றைய தீர்ப்பின் மூலம் 30 நாட்களுக்கு பின்னால் சிறை கம்பிக்கு பின்னால் செல்லவிருக்கிறார். இன்னும் இருக்கிற திமுக அமைச்சர்கள் தேர்தல் வரும்பொழுது சிறைக்குள் இருந்து ஆலோசனை செய்வார்கள், எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று. இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலை. இப்படி மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து கொள்ளையடிக்கக்கூடிய அமைச்சர்கள் தலைமையிடமாக கொண்ட திமுக பாரதத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய, பாராளுமன்றத்தில் நல்ல மசோதாக்களை நிறைவேற்றக்கூடிய இடத்தில், அற்புதமான அந்த தளத்தில் இவர்கள் தடை செய்வதற்கு எதிர்த்து போராடுகிறார்கள் என்றால் இவர்களை வெளியேற்றியதில் என்ன தவறு இருக்கிறது? நியாயமான கேள்வியா இல்லையா? தமிழை உயர்வாக கருதக்கூடிய பாரத பிரதமரின் வழிவந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் நாங்கள் போற்றுகிறோம், தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐயா ஸ்டாலின் உட்பட அயோக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க தான் தமிழுக்கு சொந்தக்காரர்கள், நாங்க தான் தமிழை காக்க போகிறோம் என்று இந்த தமிழ்நாட்டில் பேசுறாங்க. ஆனா அவர்கள் டெல்லிக்கு போன பிறகு முகத்திரை கிழிந்ததை நம்ம பார்த்தோம். INDA கூட்டணி டெல்லியில நடக்குது, சீட்டு பேரம் பேசுவதற்கு ஐயா ஸ்டாலின் போறாரு. ஆனா தென் மாவட்டங்கள்ல மக்கள் இறந்து மிதந்து கொண்டிருக்கிறார்கள், வெள்ளத்தை கால்நடைகள் மிதந்து கொண்டிருக்கிறது, மக்கள் தங்குவதற்கு இடம் இல்லாம தேவாலயங்களிலும் கோவில்களிலும் மசூதிகளிலும் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உணவில்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா திமுக என்ன தேவை? சீட்டு பேரம், நோட்டு பேரம். அதற்காக டெல்லியில போய் INDA கூட்டணியில உட்கார்கிறார்கள். இப்படி உட்கார்ந்து பேசும் பொழுது எந்த தமிழுக்காக இவர்கள் பிரம்மாண்டமாக இங்கு கூவுகிறார்களோ கத்துகிறார்களோ, அங்க நிதிஷ்குமார் பீகார்ல இருந்து வந்து ஹிந்தி பேசுறார். ஹிந்தி பேசினா திரு ஸ்டாலின் அவருடைய பக்கத்தில் இருக்கிற TR பாலு சொல்கிறார், ஹிந்திக்கு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. அப்ப நிதிஷ்குமார் ஒரு பதில் சொல்றாரு, ஹிந்தி வந்து இந்தியாவுடைய மொழி, ஹிந்தி வந்து இந்தியாவுடைய மொழி, அதை நாம் இந்துஸ்தான் என்று சொல்லுகிறோம், அதனால ஹிந்தியில தான் பேசணும், நீங்க யாரும் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், மானங்கெட்ட திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தை ஏமாற்றக்கூடிய தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த இடத்துல உண்மையாகவே உங்களுக்கு தமிழ் உணர்வு இருந்திருந்தால், உண்மையாகவே நீங்கள் தமிழன் என்ற பெருமை இருந்திருந்தால், உண்மையாகவே அரசியலை விட ஆட்சியை விட என் மொழி என் உயிரை விட மேலானது என்ற எண்ணம் இருந்திருந்தால், அந்த இடத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் வந்தால் என்ன சொல்லிருப்பாரு? எந்திரிச்சு வந்திருப்பாரு. ஆனா வாயை பொத்திக்கிட்டு உட்காரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு காங்கிரஸே அவரை தூக்கி எறியலாமா திமுகவை நினைத்துக் கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்கு வந்து இந்தியை எதிர்ப்பது, அங்கு இந்தி தான் இந்தியாவுடைய மொழி என்று நிதிஷ்குமார் கூட்டணியின் தலைவர் பேசினார், வாய்ப்பத்தி திரு ஸ்டாலின் கேட்கிறார் என்றால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களுடைய இரட்டை வேடம், தமிழ் மக்களை மொழியின் பெயரால் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய இந்த இரட்டை வேடத்தை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனத்தை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.